போலி என்சிசி முகாம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பே பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் இறந்தது குறித்து மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடியா திமுக அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சிவராமன் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து சாப்பிட்டு காவல்துறையால் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மரணமடைந்ததாகவும், மேலும் அவரது தந்தை அசோக்குமார் என்பவரும் மதுபோதையில் இருந்தபோது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்து விட்டார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 தொடர் மரணங்களுமே சந்தேகத்திற்கிடமானவையாக இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ள பொதுச் செயலாளர், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்று பொதுமக்களால் கேள்வி எழுப்பப்படுகிறது என தெரிவித்துள்ளார். போலி என்சிசி பயிற்சி முகாம்கள் எத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது? கிருஷ்ணகிரி தவிர வேறு மாவட்டங்களில் இதுபோல் போலி என்சிசி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளனவா? சிவராமன் தவிர வேறு யாரேனும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனரா என்பன போன்ற பல சந்தேகங்களுக்கு விடை அளிக்கக்கூடிய சிவராமன் தற்கொலை செய்து கொண்டது பொதுமக்களிடையே பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை வழக்கில் சரணடைந்த விசாரணை குற்றவாளி ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது எழுந்த கேள்விகளுக்கும் விடியா திமுக அரசிடம் இருந்து முழுமையான பதில் வரவில்லை என குறிப்பிட்டுள்ள பொதுச் செயலாளர், போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தந்தை மகன் இருவரின் மரணங்கள் காவல்துறை நடத்தும் நாடகமோ என்ற சந்தேகமும் எழுகிறது என குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான விடைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பொம்மை முதல்வரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.